வணக்கம். இந்த லேர்னிங் அப்படின்ற விஷயம் வந்துட்டு புக்கு படித்தா மட்டும்தான் வரும்ன்றது இல்லை. எல்லாத்துலேயும் லேர்னிங் இருக்குது. அதை நம்ம பார்க்க பார்வையில் தான் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம மைண்டை எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அதில் இருக்க என்ன லேர்னிங் அப்படின்றத எடுத்துக்கிற அதை மாதிரி டியூன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த லேர்னிங்ஸ் எல்லாமே கண்ணில் படும். நேற்று வந்து ஒரு படம் பார்க்க போயிருந்தேன், டியூட் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை பற்றி பல விதமான கருத்துக்கள் இருக்குது. நான் என்னோட ரிவ்யூவை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அதுலேருந்து நான் ஒரு 11 லைஃப் லெசன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இந்த ஆட்டிடியூட் விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து பெருசாக பர்சனாலிட்டிலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் அவனோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆட்டிடியூட். ஏன்னா லைஃப்பில் வந்துட்டு எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன், பல கஷ்டங்கள் வந்தாலுமே அவன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லேர்னிங் வந்து இட்ஸ் அ ப்ராக்ரஸ் அண்ட் இட் இஸ்ன்ட் அன் எண்ட் ரிசல்ட். ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாணம் நடக்க போகுது. இவன் வந்து என்ன பண்ணுவான், கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டுற வரைக்கும் இவன் முயற்சியிலே தான் இருப்பான். எப்படியாவது அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பான். இல்லை அந்த தாலியை வந்து எடுக்கிறதுக்கு போய் நிறைய சீன்ஸ் எல்லாம் வரும், சண்டைலாம் நடக்கும், எல்லாமே நடக்கும், நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணு வந்து நம்ம கூட வந்துட மாட்டாளா, அப்படி ஓகே சொல்ல மாட்டாளா அப்படின்னு அவன் நினைப்பான். பட் ஓகே, அவளுக்கு அது பிடிக்கணும்னு விட்டுருவான். அந்த பொண்ணே வேணும்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் இவ்வளோ தூரம் இது பண்ணும், ஆனாலும் கடைசி வரைக்கும் நான் வந்து என்னோட முயற்சி நான் பண்ணேன். ஸோ இட்ஸ் அபவுட் த ப்ராக்ரஸ் அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் த ரிசல்ட் அப்படின்னு வந்து செகண்ட் லெசன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ்ன்ட் அபவுட் கான்சிக்வன்சஸ், இட்ஸ் அபவுட் சாய்ஸ். ஏன்னா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் வந்து நம்ம வந்து கான்சிக்வன்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் அதில் வந்து நம்ம என்ன சாய்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் முடிஞ்சோடனே இதுதான் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இருக்காம அடுத்து அவன் வந்து அவன் வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பி போயிடுறான். ஸோ லைஃப் இஸ்ன்ட் அபவுட் கான்சிக்வன்சஸ். ஓகே, ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுலேயே இருப்பேன்றது கிடையாது. அடுத்து நான் என்ன சாய்ஸ் மேக் பண்ண போகிறேன் என் லைஃப்பில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து தேர்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன் இஸ் லைஃப். ஏன் இந்த செலிப்ரேஷன் இஸ் லைஃப் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்படின்னா, அவன் வந்து இஸ் அன் ஆண்டர்பிரினர். அங்கே அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பண்ணுறது தான் வந்து அவனோட கம்பெனியாக வச்சுருப்பான். பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு, எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ். ஸோ அவன் வந்து செலிப்ரேஷனை தான் வாழ்க்கையோட ஆதாரமாக வந்து நம்புகிறான். ஸோ அதனால தான் அந்த ஆர்கனைசேஷன் அவன் ரன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு லைஃப் லெசன் எடுத்துக்கிட்டேன். அது வந்து 4வது லைஃப் லெசன். அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா, லவ் இஸ்ன்ட் அன் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இட் இஸ் ஆல்வேஸ் ப்ராக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப் when it comes to marriage. லவ் அப்படின்ற விஷயம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிராட்டிஃபை பண்ணுற விஷயம் கிடையாது. இப்போ நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா